அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களை கடனாளி ஆக்கிவிட்டோம் சொன்ன நம்ம ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த கடந்த 3 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கார். 3 லட்சம் 2.98 லட்சம் கோடி கடன் வாங்கி, அதிகமாக கடன் வாங்கி ஒரே ஆண்டுல தான் இந்த 3 ஒரே ஆண்டுல இவங்க இந்த மாதிரி செலவு பண்ணதுல 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. யாரு? நான் சொல்லலப்பா, நான் சொல்லல. நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சரா இருந்தார்ல, அவரே சொன்னது. அவரை என்கிட்ட சொல்லல, அவர் நண்பர்கிட்ட சொல்றாரு. 30,000 கோடி. ஏத்தா நம்ம 30 கோடி ரூபாய் பார்த்துருக்கோமா? எத்தனை சைபர்னு கூட நமக்கு தெரியாது. தெரியுமா யாருக்காச்சும் 30,000 கோடிக்கு எத்தனை சைபர்னு தெரியுமா? 2 வருஷத்துல 30,000 கோடி ஆட்டையை போட்ட குடும்பம் தான் இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம். மக்களை பற்றி கவலையே படுவதில்லை, எந்த காலத்திலும் கவலைப்படுறதில்லை. அத அவங்க காலத்தில் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லி இவர நண்பர்கிட்ட சொல்றாரு. அந்த டேப்பு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுனால இன்னைக்கு என்னன்னா, இதை முதலமைச்சர் பார்த்துட்டு உடனே அவரை மந்திரி பதவியில் நீக்கினா அசிங்கமா போயிடும், இன்னும் வேற எதெல்லாம் எடுத்து சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி சாதாரண மந்திரி பதவியை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு 2 அமைச்சர் மத்தியில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம மூர்த்தி ஒன்று, இன்னொருத்தர் பிடிஆர் பழனிவேல். இந்த 2 பேர் மதுரைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கலைஞர் பேர்ல ஒரு நூலகம், எங்கே ஜல்லிக்கட்டு மைதானம் இல்லையா? வேற என்ன செஞ்சாங்க? ஏதாச்சும் மதுரைக்கு செஞ்சிருக்காங்களா? வளர்ச்சி பணிக்கு ஏதாச்சும் திட்டங்கள் போட்டிருக்காங்களா? எதுவுமே செய்யல. என்ன மெட்ரோ ட்ரெயின் வருதுன்றான். பார்த்தீங்கன்னா போன டைட்டில் பார்க் போனதுல 600 கோடினாங்க, இந்த தடவை 350 கோடின்னா அதே திரும்ப திரும்ப சொல்றாரு நிதியமைச்சர். நான் கேட்டா, நீங்க தான் சுற்றுலா நகரமாக்கணும்னு சொன்னீங்க, ஏன்னா நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் சுற்றுலா நகரமாக்க பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்குன்னு சொல்றாரே ஒழிய நிதியமைச்சர், இன்றைக்கு இருக்க மாண்புமிகு நிதியமைச்சர் தென்னரசு சொல்றாரே ஒழிய நமக்கு எதுவும் செய்யல. நம்ம இந்த இருக்கிற நம்ம குடும்பங்களுக்கு இங்க பாருங்க, எத்தனை பேர் என்ன கூட தேய்க்காம வந்திருக்கீங்க. என்னவே இல்லை, என்ன வாங்குறதுக்கே காசு இல்லை, கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க.